இன எழுச்சி நாள் பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, அனுமதி பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, பகுதிவாழ் பொதுமக்களே, மாற்றுக் கட்சி தோழர்களே, உங்கள் யாவருக்கும் இன எழுச்சி நாளின் மாலை நேரத்து எழுச்சியும் புரட்சியுமான வணக்கங்கள். பிறகு கொண்டவர்களே, இந்த கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஒரு மாற்றுக் கட்சி பொறுப்பாளர் இந்த மேடைக்கு முன்பாக வந்து இந்த பதாகைகளை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார், பார்த்தீர்களா நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை ஆதரித்து கூட்டம் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் விடுதலை புலிகளை ஆதரித்து கூட்டம் போடவில்லை, கூட்டம் போட்டிருப்பதே விடுதலை புலிகள் தான் என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். அந்த வகையில் இந்த நாள் மே 18 என்பது ஒவ்வொரு தமிழனும் மறக்க முடியாத நாள். இந்த மே 18 இதே தினத்தில் தான் நாம் மீண்டும் மிக சரியாக 14 ஆண்டுகளுக்கு முன்பாக 2010 மே 18 இதே நாளில் ஒட்டுமொத்த இனத்தையும் காவு கொடுத்து விட்டு கதறி துடித்த பிள்ளைகள் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு என்ன செய்ய போகிறோம், யாரை ஏற்றுக்கொண்டு நாம் பயணிக்க போகிறோம் என்று பரிதவித்து நின்ற போது காலம் எங்களுக்கு ஒருவனை கைகாட்டியது. தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற இந்த இனத்திற்காக பேசுவதற்கு இதோ ஒருவன் வந்திருக்கிறான் என்று காலம் அடையாளம் காட்டியது. அடையாளம் காட்டிய ஆளுமைதான் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமா. மே 18 மதுரை மாநகரில் நாங்கள் பதிவு செய்தோம். என்ன பதிவு செய்தோம் என்று சொன்னால், எந்த ஆட்சிக்காக, எந்த அதிகாரத்திற்காக, எந்த பதவிக்காக இந்த கருணாநிதி அவர்கள் எங்கள் இனம் செத்து விழுந்த போது கண்டும் காணாமல் கடந்து சென்றாரோ அந்த பதவி இனி ஒரு முறை வாழ்நாளில் கருணாநிதிக்கு நாங்கள் தர மாட்டோம் என்று பதிவு செய்தோம். பதிவு செய்ததை இன்று வரை தொடர்ச்சியாக அதை கட்டையில போகின்ற வரை அதை நாங்கள் அந்த வாக்கை நாங்கள் காப்பாற்றினோம். பிறகு கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள் பெரிய வருத்தம் என்னன்னா, உலகத்தில் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டிய இனம் நம்முடைய இனம். உலகத்தில் மாற்றினத்தை சேர்ந்தவன் எல்லாம் ஆடை இல்லாமல் அம்மனமாக தெரிந்த போதே உலகத்திற்கு இதுதான் மானம், இதுதான் ஆடை என்று வகுப்படுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம் தெருவில் நின்று கத்திக்கொண்டிருக்கிறோம். ஆரி ஓரி பாரி ஆய் நல்லி அதிகமான் என்று கடையெழு வண்ணங்கள் பிறந்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம் கண் முன்பாக சமகாலத்தில் 1.25 லட்சம் உறவுகளை பலி கொடுத்து விட்டு நாம் பரிதவித்து நின்று கொண்டிருக்கிறோம். பரிதவித்து அன்பு கொண்ட பெற்றோர்கள் பெரிய வருத்தம் என்னன்னா, உலகத்திலேயே ஒரு இனம் இப்படி வாழ்ந்த இனம் என்று போற்றி இருக்க வேண்டிய இனம் என்று அதற்கு நேர் எதிராக தெருவிலை நின்று கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனைனா, தமிழன் தன் வாழ்நாளில் ஒவ்வொன்றுக்குமே போராடி போராடி செத்துத்தான் அவனுடைய சிக்கல்களை சரி செய்ய வேண்டிய சூழலில் தான் காலம் இன்று வரை வைத்திருக்கிறது. இதே நம்முடைய மொழிக்காக நாம் போராடி செத்தோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், கடந்த காலத்தில் இந்தியை கொண்டு வந்த போது, சமஸ்கிருதத்தை கொண்டு வந்த போது இந்தியை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி இதே மண்ணில் தாளமுத்து நடராசன் தொடங்கி கீழப்படுவோர் சின்னசாமி வரை மொழிக்காக, நம்முடைய மொழிக்காக உயிரை விட்ட கூட்டம் இந்த தமிழ் பெரும் கூட்டம். பெற்றோர்களே, பெரியோர்களே, என்னுடைய கேள்வி அதுதான், திரும்ப கேள்வி அதுதான். எனக்கு முன்னாடி பேசும்போது அந்த மருத்துவர் பாஸ்கரன் சொன்னாரு, ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி பேசினார். இப்படி பேசலாமான்னு கூட சில பேர் நினைக்கலாம். அப்படிப்பட்ட நபரை இதை விடவும் இன்னும் எவ்வளவு இறங்கி பேச முடியுமோ அவ்வளவு இறங்கியும் பேசலாம். அதற்கு பொருத்தமான நபர் தான் ஐயா கருணாநிதி அவர்கள். பலருக்கும் ஒரு சந்தேகம் என்னன்னா, எப்ப செத்து போயிட்டாரு, செத்து போய் புதைச்சாச்சு, மெரினா புதைச்சாச்சு இல்லையா, புதைச்ச ஒரு மனுஷன் மறுபடியும் பேசணுமா? அப்படி என்னதான் உங்களுக்கும் சீமானுக்கும் கருணாநிதிக்கு என்ன பிரச்சனை கேட்டா, தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் அல்ல. பேசுகிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகளுக்கும் ஐயா கருணாநிதிக்கும் வாய்க்காவரப்பு பிரச்சனையா, சொத்து தகராறா, இட பிரச்சனையா? இல்லை. ஆனாலும் எதிர்க்கிறோம். ஏன்? இதே 2009 இந்த அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு பெற்றோர்களே, பெரியோர்களே, ஒன்றல்ல இரண்டல்ல 40க்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினரை நாம் கையில் தந்திருந்த போதும் கூட ஐயா கலைஞர்கள் மட்டும் நினைத்திருந்தால், மனம் வைத்திருந்தால், அன்றைய தேதியில் அன்றைய சூழலில் நடந்த ஒன்றிய அரசின் ஆட்சி, காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை முட்டு கொடுத்து தாங்கி பிடித்து அந்த அரசையே வழிநடத்துகின்ற அளவிற்கு ஆக சிறந்த ஆளுமையில் அதிகாரத்தில் இருந்த கருணாநிதி நினைத்திருந்தால் எங்கள் இனத்தை நீங்கள் காப்பாற்றிருக்கலாம் இல்லையா? இல்லையா? இதே மேல படத்துல பாருங்க, பிஞ்சு பாலகன், 10 வயசு பாலகன் பாலச்சந்திரன்
கண் முன்பாக சமகாலத்தில் நெஞ்சிலே தோட்டாவை வைத்து தப்பு 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 தப்புன்னு 5 தோட்டாவை பிஞ்சு நெஞ்சிலே இறக்கிய போது அதை கண்டும் காணாமல் கடந்து போனது பெற்றோர்களே, பெரியோர்களே. அதையெல்லாம் மறந்துவிட்டு கடந்துவிட்டு நாம் சென்று விட போகிறோமா? போறோமா? நம்ம வீட்டுல ஒரு இளவு விழுந்துருச்சுன்னா, ஒரு துக்கம் விழுந்துருச்சுன்னா, ஒவ்வொரு ஆண்டும் அந்த தினத்தில் நாம் உட்கார்ந்து அழுகிறோமா இல்லையா? அந்த நினைவுகளை நாம் அசைபோடுகிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட சூழலில் ஒட்டு மொத்தமாக 1.25 லட்சம் உறவுகளை இதே தினத்தில் நாம் பறிகொடுத்திருக்கிறோம். என்ன கொடுமைன்னா, நடந்தது இனப்படுகொலை, ஜனசைட், சிங்கள பௌத்த பேரினவாதம். இவன் தமிழன், தமிழ் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்தவன் என்ற அடிப்படையில் தமிழன் என்ற காரணத்திற்காக 1.25 லட்சம் பேரை கொன்றொழித்து 15 ஆண்டுகள் கடந்து போனதற்கு பின்பாகவும் கூட இன்று வரை நம்மால் 2009 நடந்தது இனப்படுகொலைதான் என்பதை நம்மால் உலக அரங்கில் நிரூபிக்க முடிந்திருக்கிறதா? இருக்குதா? இதை விட பெரிய அவமானம், சோகம் ஏதாவது இருக்க முடியுமா? பக்கத்துல பாலஸ்தீனத்துல காசாவுல ஒரு குண்டு விழுந்தவுடன் உலகம் பதறி துடிக்கிறது. காசாவுல உக்ரைன்ல ஒரு குண்டு விழுந்தவுடன் உலகம் பதறி துடிக்கிறது. அதை செய்தியாக்குகிறார்கள், அதை பற்றி பேசுகிறார்கள். பார்த்தீர்களா உக்ரைனிலே பிஞ்சு பிள்ளைகள் இறந்து போனார்கள். பார்த்தீர்களா? பேசுகிறார்கள், பேச வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாலஸ்தீனத்திற்காக பேசுகின்ற இவர்கள் காசாவிற்காக பேசுகின்ற இவர்கள் கண் முன்பாக 2009 எங்கள் தமிழ் இனத்தில் 1.25 லட்சம் பேர் இழந்த போது ஏண்டா நீங்க பேசல? ஏண்டா பேசல? இப்ப வரைக்கும் கேட்கிறானே, என்ன நீங்க திரும்ப திரும்ப இன்னும் அந்த சாலையே பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப 2009 இனப்படுகொலையே பேசிட்டு இருக்கீங்க. பேசுவோம்டா, பேசுவோம். நாங்கள் அல்ல, எங்களுக்கு பின்பாக இன்னும் 10 தலைமுறை பிள்ளைகள் வந்தாலும் 10வது தலைமுறை பிள்ளை சட்டையை பிடித்து கேட்பா, 2009 ஏண்டா எங்களை கொன்னீங்க கேட்பா, கண்டிப்பா கேட்பா. ராஜீவ்காந்தி செத்து போய் எத்தனை வருஷம் ஆகி போச்சு? எத்தனை வருஷம்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஏண்டா ஒத்த ராஜீவ்காந்தி செத்தவன் இப்போது வரை பேசுறான், ஒவ்வொருத்தரும் பேசுறான். ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க பாத்தீங்களா, ராஜீவ்காந்தியை கொண்டுட்டாங்க பாத்தீங்களா, பேசுறான். ஏண்டா உங்க வீட்டுல விழுந்த ஒத்த இளவு சோனியான ஒரு பொம்பளை தாலியத்ததுக்காக இப்போது வரை பேசுகிற நீங்கள், நாங்கள் 1.25 லட்சம் தாலிகளை கொடுத்திருக்கிறோமே பெற்றோர்களே, நாங்கள் ஏன் பேசக்கூடாது? ஏன் பேசக்கூடாது? அண்ணன் சீமானின் தலைமையில் இந்த பிள்ளைகள் வெறிகொண்டு இந்த அரசியலை நோக்கி, இந்த அதிகாரத்தை நோக்கி 2 மடங்கு வேகத்தில் நாங்கள் உழைக்கிறோம் என்று சொன்னால் காரணம் ஒன்றுதான். எதுக்கு? அதிகாரத்துக்கு வந்து, ஆட்சிக்கு வந்து திமுக மாதிரி அதிமுக மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், மண்ணை அள்ளி விற்கணும், மலையை வெட்டி விற்கணும், கஞ்சாவை கடத்தணும், கள்ளச்சாராயம் ஓட்டணும். அதற்காகவா? அல்லது இன்னும் 2-3 பொண்டாட்டி கட்டலாம், அதுக்காகவா? இல்லை, அது அல்ல. இங்கு பயணிக்கின்ற ஒவ்வொரு தமிழ் பிள்ளைக்கும், சிவானின் தம்பி தங்கைக்கும் மிகப்பெரிய கனவு இருக்கிறது. எங்கள் பாதை சரியானது, எங்கள் நோக்கம் புனிதமானது, எங்களுடைய இலக்கு மிக சரியானது. உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அரசியலை களத்திலே செய்கிற பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். நாங்கள் வேகமாக வர்றோம், வெகு வேகமா வர்றோம். இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல், நாங்கள் நாம் தமிழச்சி சந்திக்கின்ற 2வது நாடாளுமன்ற தேர்தல். மொத்தம் 6 தேர்தலை சந்தித்த பிள்ளைகள் சீமானின் தம்பிகளுக்கு இந்த தேர்தல் புதிய படிப்பினையை தந்திருக்கிறது, பாடத்தை தந்திருக்கிறது. என்ன படிப்பினை, என்ன பாடம் என்று சொன்னால், களம் நம் கைகளுக்குள்ளாக வந்து விட்டது, கிட்டத்தட்ட நாம் வெற்றி கோட்டை தொட்டு விட்டோம் என்ற படிப்பினையை எங்களுக்கு தந்திருக்கு. பிரச்சாரத்துல களத்துல உள்ள போகும்போது நம்ம ஓட்டு கேட்டு போறோம்னா, சின்ன சின்ன வாண்டு இருக்கிறான். பள்ளிக்கூடம் போறான், கல்லூரி விழு போட்டிருக்கிறான், சாதாரண முடி திருத்துபவர்கள், பாமர மக்கள், ஆட்டோ ஓட்டுபவர்கள், மூட்டை தூக்குபவர்கள், அத்தனை பேரும் நாங்கள் வாக்கு கேட்டு போகிற போது முருகா கையை தூக்கி உங்களுக்கு தான். நம்ம இந்த பக்கம் போறோம், எதிரில் அவன் திமுக கரவேட்டி கட்டி வர்றான். இவன் முறுக்க பார்த்தோன்னா திமுக கரவேட்டி தலை தொங்கிடுது. புரியுதா உங்களுக்கு? என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி கிளம்பிட்டாங்க இவங்கன்னு. அந்த அளவிற்கு இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் அவ்வளவு வேகமாக ஓடி வேலை பார்த்தோம். நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். 14 ஆண்டு காலமாக சமரசமற்ற இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக போராடி வருகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக நினைத்துக் கொண்டு களத்தில் 14 ஆண்டுகள் தொடர்ச்சியாக உழைத்து
நாம் தமிழர் கட்சிக்கு, சீமானின் தம்பி தங்கைகளுக்கு இந்த தேர்தல் சம்பளம் கொடுக்கிற தேர்தலாக, ஊதியம் கொடுக்கிற தேர்தலாக நிச்சயம் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போதும் இதை பேசுவதற்கு காரணம் ஒன்றுதான். காரணம், இந்த அதிகாரம் எங்களுக்கு வெகு வீரியமாக, வெகு உடனடியாக தேவைப்படுகிறது. காரணம், அண்ணன் சீமானன் சொல்வதை போல அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்ற அடிப்படையில் இந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அன்று 2009 இனம் செத்து விழுந்த போது எந்த அதிகாரம் எங்கள் கைகளில் இல்லாததனால் எங்கள் இனம் செத்து விழுந்ததை எங்களால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடிந்ததோ, அந்த அதிகாரத்தை இந்த பிள்ளைகள் கையில் எடுத்ததற்கு பின்பாக நாங்கள் பேச வேண்டியதில்லை. உலக வல்லாதிக்கம் சொல்லும், இந்தியா சொல்லும், 2009 நடந்தது இனப்படுகொலைதான் என்று இந்திய ஒன்றியம் சொல்லும். என் அண்ணன் சீமா கட்டாயம் சொல்ல வைப்பான், சொல்லாமா. பல பேர் கேட்கிறது, சீமான் என்ன அப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. சத்தியத்தின் மகன் தொடர்ச்சியாக காலம் சொல்லிட்டே, தொடர்ச்சியா நான் ஒரு செய்தியை சொல்லவா? ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் 7 பேர், அது இறுதியாக 3 பேருக்கு தூக்கு தண்டனை. உச்ச நீதிமன்றம், கடைசி வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை எழுதிவிட்டது. இவர்கள் 3 பேருக்கும் மரண தண்டனை தான். தேதியும் குறித்து விட்டது. தேதி குறித்ததற்கு பின்பாக, தண்டனை உறுதியானதற்கு பின்பாக கடைசியான வாய்ப்பு குடியரசுத் தலைவர் அவரிடத்தில் போட்ட கருணை மனு நிராகரிக்கப்பட்டது. உலகமே நம்பியது என்னென்ன, அவ்வளவுதான். முருகன் சாந்தன் பேரறிவாளனின் கதை முடிந்தது. கட்டாயம் தூக்குதான் என்று உலகமே நம்பிய போது வேலூரிலே கூட்டத்தை போட்டு ஒரே ஒருவன் தான் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? என் தம்பிகள் முருகன் சாந்தன் பேரறிவாளனை தூக்கில் போட வேண்டும் என்று சொன்னால் என் பிணத்தை தாண்டித்தான் தூக்கில் போட முடியும் சொன்னது எங்கள் அண்ணன் சீமான். காலம் உணர்த்தி இருக்கிறது இல்லையா? அமரா இல்லை. காலம் நம் கண் முன்பாக சத்தியத்தின் மகன் சீமா சொன்ன வார்த்தை என்று நாங்கள் பத்திரமாக நாங்கள் தாய்நாட்டிற்கு நாங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் இல்லையா? பதிவு செய்ய விரும்புவது என்ன? தொடர்ச்சியாக நாங்கள் எதையெல்லாம் அண்ணன் சீமான் பேசுகிறாரோ, சொல்லுகிறாரோ, அது அத்தனையும் காலம் கடந்து தொடர்ச்சியாக இருக்குது. தொடர்ச்சியா ஏற்கனவே சொன்னது போல நெஞ்சுக்குள்ள இந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு வஞ்சம் வச்சிருக்கோம். நாங்க வஞ்சம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூத்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாங்கள். முன்னாடி பேசின அண்ணன் சொன்னதை போல கருணாநிதி என்ற ஒரு மனிதர் மட்டும் தமிழ்நாட்டு அரசியலில் வராமல் இருந்திருந்தால் உலக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக, ஆக சிறந்த நாடுகளில் ஒன்றாக தமிழ்நாடு மாறி இருக்கும். கருத்து கேட்பு கூட்டத்துல போய் பேசினார்ல, தெரியும்ல, சிங்கத்தின் குகைக்குள்ளேயே போய் பேசுற மாதிரி திமுக நடத்தின கருத்து கேட்பு கூட்டம். பேனாசிலை, கருணாநிதியுடைய பேனாசிலையை வைக்கலாமா வேண்டாமான்னு கூட்டம். அவன் கூட்டத்துக்குள்ள போய் அவன் வெப்பனை புடுங்கி அவனையே அடிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே ஒரு மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் அவனை கல்லையில கொண்டு போய் புதைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவனை தோண்டி எடுத்து கன்னத்துல வப்பு 4 வப்பு வச்சு 2வது முறையா கொண்டு புலிகளை இறக்கிறது உண்டுன்னா அது எங்கள் அண்ணன் சீமா அந்த கருணாநிதியோட கருத்து கேட்பு கூட செஞ்ச சம்பவம் தான். தரமான சம்பவம். பல பேர் கேட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் பல பேர். இல்ல சும்மா ஏதோ நகைச்சுவைக்காக சிரிப்பதற்காக சொன்ன வார்த்தை அல்ல. கட்டாயம் செய்வோம், கட்டாயம். காரணம் ஒன்றுதான். என்ன காரணம்? இதே இறுதிக்கட்ட போருக்கு பின்பாக எங்களுடைய தாய் எங்கள் தலைவனை பெற்றெடுத்ததை தவிர செய்த தவறு என்ன தவறு? எங்கள் தலைவன் பிரபாகரனை பெற்றெடுத்த எங்கள் தாய் பார்வதி அம்மாள் கடைசி காலத்துல, கட்டையில போற காலத்துல உடம்பு சரியில்லாம வைத்தியம் பார்ப்பதற்காக நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள வந்த போது காலம் போன காலத்தில் வந்த எங்கள் தாயாரை இல்லை நாங்கள் தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி வந்த விமானத்தை தரையிறங்க விடாமல் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அப்படியே திருப்பி அனுப்பி வைத்த ஐயா கருணாநிதியின் மீது எந்த ஈவு இறக்கம் மயிறு எதுவும் காட்ட வேண்டியதில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல அடுத்த ஆட்சி 26 ஆட்சி நம்முடைய ஆட்சி தான். வந்த உடனே எப்படி இந்த பஸ் ஸ்டாண்ட மாத்தினாங்க பாத்தீங்களா? பஸ் ஸ்டாண்ட முதல் கோயம்பேடுன்னா அப்புறம் கிளாம்பாக்கம்னா நீ மாத்து. அண்ணன் சொன்னது போல வர்றோம், பஸ் ஸ்டாண்ட நாம மாத்துறோம். கிளாம்பாக்கம் சென்னையில கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட மாத்தி எங்க கொண்டு போறோம்? மெரினா பீச்சுக்கு பக்கத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட வைக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட கொண்டு போய் மெரினா பீச் கிட்ட வச்சுட்டோம். சரி, ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தை வைக்கணுமே ராஜா, அதை எங்க வைக்கிறதுன்னு கேட்டா மெட்ரோ ரயில் நிலையத்தை தூக்கி கருணாநிதி கல்லறை மேல போடு. கல்லறை எங்கடா போடுறதுன்னு கேட்டா
கல்லைய தூக்கி கையில கொடுத்து மனவாடு நீ ஓடு, அந்த ஆளுக்கே ஓடு, போராடியே போடா, கண்டிப்பாக செய்யும். அதே போல விஜயகாந்த் மண்டபத்தை இடிச்சு, நல்ல மனுஷன் கேப்டன் விஜயகாந்த், அவர் மண்டபத்தை இடிச்சு கோயம்புத்தூர் ஒரு பாலம் போட்டான் பாருங்க. நாம வர்றோம், மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு பாலத்தை போடு, பாலத்துக்கு ஒரு பில்லரை போடு. பில்லரை எங்கடா போடுறதுன்னு கேட்டா, பில்லரை தூக்கி கருணாநிதி பேனா சிலை மேல போடு, பேனா சிலையை தூக்கி அறிவாலயத்துல போடு. கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த பிள்ளைகள் நாங்கள், இந்த இனத்தை நாங்கள் உயிர்ப்புயிராக நேசிக்கின்ற பிள்ளைகள், சீவானின் தம்பிகள் நாங்கள், நெஞ்சம் முழுவதும் இந்த பிள்ளைகள் நாங்கள் வஞ்சம் வச்சு சுத்தம், வஞ்சம் வச்சு அதிகாரத்தை நோக்கி வருகிறோம். மிகப்பெரிய கனவோடு வருகிறோம். எங்களுக்கு என்னன்னா, இந்த தேர்தலை யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான கனவை சுமந்து கொண்டு மாவீரர்களின் ஆசையோடு வழி நடந்து வருகின்ற பிள்ளைகள் எங்களுக்கு எத்தனை இடையூறுகள், எத்தனை அடக்குமுறை, எத்தனை ஒடுக்குமுறை. சின்னத்தை முதல் கொடுங்கலாம் இல்லையா? 6 தேர்தலில் 3 சின்னத்தை மாத்தி சின்னத்தை கொடுக்கல. அது எல்லாவற்றையும் தாண்டி ஊடகங்கள், கருத்து கணிப்பு, ஒரு கருத்து கணிப்பு நம்ம பேர் வரல இல்லையா? திமுக எத்தனை விழுக்காடு, அதிமுக எத்தனை விழுக்காடு, பிஜேபி எத்தனை விழுக்காடு, மொத்தம் எத்தனை முனை போட்டின்னு கேட்டா 4 முனை போட்டின்னு சொல்றான். 4 முனையில 3 பேருடைய பேர் வந்துருச்சு. 4வது பேர் ஏண்டா போடலன்னு கேட்டா மற்றவைன்னு போடுறான். போட்டதா இல்லையா? அதை திரும்ப பதிவு செய்தோம். அது என்ன மற்றவைன்னு கேட்டா, தொடர்ச்சியாக இது போல இன எழுச்சியை பற்ற வைக்கின்ற பிள்ளைகள், சீவானின் தம்பிகள் நாங்கள் தான் மற்றவை என்று நாங்கள் அதை பதிவு செய்தோம். அதே போல ஊடகத்துல காட்டல ஒடுக்குமுறை, என்னையே விட்டான், என்னையே தொடர்ச்சியான வழக்கு, அடக்குமுறை, இத்தனையும் தாண்டி இந்த தேர்தலில் நாங்கள் களத்திலே நின்றிருக்கிறோம். இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு புதிய பாதையை திறந்திருக்கிறது. புதிய பாதை. தொடர்ச்சியாக நாங்கள் பிரச்சாரத்தை வைத்திருக்கிறோம். மற்ற அத்தனை பேரை காட்டிலும் உண்மைக்கு மிகவும் நெருக்கத்தில் நின்று இந்த பிள்ளைகள் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் புலிகள் காட்டிய பாதையில நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்துல இப்போதும் கூட எத்தனையோ விடுதலை அமைப்புகள் ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனத்திலும் போராடி இருந்தாலும் கூட, இன்று வரை விடுதலை புலிகளை இந்த உலகம் தூக்கி பிடிக்கிறது என்று சொன்னால், எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரை தூக்கி பிடிக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். மரத்தை காட்டிய போது கூட, மரத்தில் கூட அறத்தை காட்டி, அறத்தின் வழியில் மரத்தை காட்டிய தலைவர் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவர் அண்ணன் பிரபாகரனை தவிர, எங்கள் தலைவரை தவிர வேறு யார் இருக்க முடியும்? களத்துல சண்டைக்கு போறப்ப பெரும்பாலும் தெரிந்திருக்கும், சண்டைக்கு போறப்ப எதுவுமே இல்லாமல் சண்டைக்கு போய் மிகப்பெரிய காரியங்களை செய்த வரலாறுலாம் நமக்கு உண்டு. ஏன்னா தமிழர்களை போல அவ்வளவு சாமர்த்தியசாலிகளை போல யாரும் இல்லை. உள்ள போறாங்கன்னா, கடற்குழியா போறாங்கன்னா, ஒரு முறை சம்பவத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய சிங்கள ராணுவ கப்பல், விலை மதிக்க முடியாத கப்பல், அதற்கான கோடிகள் நம்ம கிட்ட இல்ல. அத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் அந்த நாட்டிடம் இருந்து அந்த கப்பலை நம்மால் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் வெறும் 4 பேர், 4 புலிகள் கடலுக்குள்ள வெறும் வள்ளத்தை எடுத்துட்டு போய், ஆளுக்கு ஒவ்வொருத்தர் கையில வாக்கி டாக்கி தான், அந்த பரிமாறிக்கிற சாதனங்கள் தான். பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு, என்ன ஆண்டி கப்பலை சுத்திட்டியா, ஆண்டி குண்டை வச்சுட்டியா, நீங்க பண்ணிட்டியா, வெடிச்சிருவான்னு கேட்டு இதை குறுக்கிட்டு கிராஸ் பண்ணி கேட்ட சிங்கம் என்ன பண்ணிட்டான், டப்புன்னு கப்பல் வெடிக்க போன்னு சொல்லி தண்ணிக்குள்ள குதிச்சிட்டான். தண்ணிக்குள்ள குதிச்சோடனே அவ்வளவு விலை மதிப்பு இல்லாத கப்பலை தூக்கி கொண்டு வந்தார்கள். எங்கள் தலைவர் ஆற தழுவி முத்தமிட்டு சொன்னார். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு நியாயமான போராட்டம், ஒரு நேர்மையான நோக்கத்திற்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் இது போல காலம் அதற்கான வாய்ப்புகளை தரும். அதே போல உலக வரலாற்றிலேயே சாவதற்காக சண்டை ஓட்ட ஒரு கூட்டம் உண்டு என்று சொன்னால் அது எங்கள் புலிகள் தான், நாங்கள் தான். களத்துல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரும்புலிகள்னு ஒரு படை இருந்தது, கரும்புலிகள் படை. களத்துக்கு போய் ஆயுதம் எடுத்து சண்டை போட்டால் ஒருவேளை நாம் சண்டையில் சாகலாம் அல்லது பிழைப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கரும்புலியாக நாம் களத்திற்கு போகிற போது வயிற்றுல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு சண்டைக்கு போனால் கட்டாயம் நாம் சாவோம், நாளை சண்டைக்கு போய்விட்டு நாம் திரும்ப வரமாட்டோம் என்று தெரிந்தும் களத்திற்கு போன கரும்புலிகள் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்களாம். என்ன சண்டை, நாளைக்கு வந்து திருவண்ணாமலையில ஒரு சிங்கள முகாம் அடிக்கணும், அப்ப 2 கரும்புலி தேவைப்படுது அப்படின்னா, நான் போறேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா சண்டை வந்துடும். இப்ப யாருக்கும் அனுப்புறது, 30 பேர் கை தூக்குறாங்கன்னு சொல்லி, சரி எல்லாருடைய பேரையும் எழுதி ஒரு குடத்துல போட்டு குலுக்குவோம், எடுப்போம். அதுல யார் பேர் வருதோ அவங்களை அனுப்பி வைப்போம்னு சொல்லுவாங்க. எடுத்து பார்த்தா யாராவது 2 பேர் வந்துடும் இல்லையா? வந்துடும். அந்த 2 பேரும் துள்ளி குதிப்பாங்களாம். மீதி 28 பேர் முகமும் வாடி போயிருமா. ஏன்னா அந்த சீட்டுல என் பேர் வரலையே. எதுக்கு?
வெடிகுண்டை கட்டிக்கொண்டு களத்தில் போய் சண்டையிட்டு சாவதற்கு வாய்ப்புள்ளது வருத்தப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். அது காரணம் என்னன்னு சொன்னா, அந்த சீட்டு வந்ததுக்கு முன்னாடி போய் கேட்பாங்களாம், எப்படி அந்த வாய்ப்பை எனக்காக விட்டு கொடுக்குறியா, ஏன் விட்டு கொடுக்குறியான்னு கேட்டா, இதே திருகோணமலையில வச்சுதான் என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி 2 தங்கச்சியும் கற்பழிச்சு சிங்கள கூட்டம் கொன்னுது, அந்த முகாம தகர்க்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு எனக்கு கொடுப்பியா. இதே யாழ்ப்பாணத்துல வச்சுதான் எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடி நெற்றி போட்டுல சுட்டு கொன்னா சிங்கள, அந்த முகாம தகர்க்கிற வாய்ப்பை தயவு செஞ்சு எனக்கு கொடுப்பியா என்று சாவதற்காக சண்டை போட்ட கூட்டத்தின் அந்த வழி வந்த பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணில் ஆயுத பாதையை தவிர்த்து அரசியல் பாதையாக திரும்ப சொல்லுகின்றோம். நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளை ஆதரிக்கிற கட்சி அல்ல, நாங்களே விடுதலை புலிகள் தான். நாங்கள் நேரடியான அரசியல் பிரிவு, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி எங்க ஐயா ஆண்டன் பாலசிங்கம் இருந்தப்ப அரசியல் பிரிவு அவர் பார்த்துக்கிட்டாரு இல்லையா, இப்ப அண்ணன் சீமான் அண்ணன் பார்த்துட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி நாங்கள் தொடர்ச்சியாக அந்த பாதையில நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப பெற்றோர்கள் பெரியவர்கள் தயவு செய்து விடுதலை வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், தயவு செய்து எவருக்குமே தலை வணங்காத பிள்ளைகள் நாங்கள். எங்கள் தாயை தவிர, தாய் தமிழை தவிர எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய தலைவன் ஒன்றானவன், உலகை வென்றானவன், 2ஆனவன் ஈழம் கண்டானவன், 3ஆனவன் ஈழம் ஈண்டானவன், 4ஆனவன் தமிழர் மாண்பானவன், 5ஆனவன் ஐயம் கலைந்தானவன், 6ஆனவன் பாரில் வேளானவன், 7ஆனவன் தமிழர் வேளானவன், 8ஆனவன் ஈழம் தொட்டானவன், மன்னாடி மன்னன் மாசற்ற அண்ணன், பேசாமல் பேச வைக்கின்ற பெரும்பா வீரன், 2ஆம் கரிகாலன், ஈழத்தை எல்லாம் எங்களுடைய தலைவன் மேதகுவே பிரபாகரனை தவிர எவருக்கும் தலை வணங்காத பிள்ளைகள் சீமானின் தம்பிகள். நாங்கள் முதல் முறையாக இந்த திட்டப்பட்டு இந்த மண்ணில் என்று நாங்கள் தலை வணங்கி கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எந்த சாதியாக வேண்டுமானாலும் நில்லுங்கள், நீங்கள் எந்த மதமாக வேண்டுமானாலும் நில்லுங்கள், நீங்கள் எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போங்க, பிரச்சனை இல்லை. நான் இல்லப்ப நான் திமுக தான் இருப்பேன்னா இருந்துட்டு போங்க, இல்ல நான் தலைகளாகத்தான் குதிப்பேன், நான் பிஜேபியில தான் இருப்பேங்க, தாராளமா குதிச்சுட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிக்கல் என்பது மே 18 2009 இனப்படுகொலை என்பது சாதியை தாண்டி, மதத்தை தாண்டி, கட்சிகளையும் தாண்டி இது நம் இனத்திற்கான சிக்கல், நம் இனத்திற்கான பிரச்சனை. தயவு செய்து எங்களோடு கரம் கோர்த்து வாருங்கள். அதுதான் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் யாராக நின்றாலும், எந்த கரை வெட்டி கட்டி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கு பாதிக்கப்பட்டது ஒரு கட்சிக்காரர்கள் அல்ல, ஒரு சாதிக்காரர்கள் அல்ல, ஒரு மதத்துக்காரர்கள் அல்ல, மாறாக 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த உலகத்திற்கே வழிகாட்டிய நம்முடைய அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் உன்னை போல என்னை போல நாம் அசைத்த நாவில் இசைக்கின்ற இதே தமிழ் மொழியை, நீ பேசுகிற தமிழை பேசிய காரணத்திற்காக செத்து விழுந்திருக்கிறார்கள். தயவு செய்து வாழும், தயவு செய்து. நாமே கேட்கலன்னா யாரு கேட்பான்? தமிழ்நாட்டில் தமிழர் நிலத்தில் இனி அரசியல் செய்யணும்னா இந்த படுகொலையை இனி எந்த கட்சி பேசினால் இனிமேல் 2009 பக்கத்து நிலத்தில் தமிழ் நிலத்தில் நடந்தது அது இனப்படுகொலை தான், இட்ஸ் a genocide. பேசாமல் இந்த மண்ணில் ஒத்த ஓட்ட கூட வாங்க முடியாதுங்கிற நிலைமையை நாம என்னைக்கு உண்டாக்குறோமோ அன்றைய தேதிகள் தமிழ் ஈழம் பிறந்து விடும். நான் பேசுறேன், நான் ஒரு 7-8 முறைக்கு மேல நான் அந்த நிலத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். தலைவர் பிறந்த அந்த மண்ணை தொட்டு வணங்குகின்ற பாக்கியம் பெற்றவர் என்ற அடிப்படையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒவ்வொரு முறை அந்த நிலத்திற்கு போகிற போதும் அந்த யாராவது தாய்மார்கள், தமிழ் தாய்மார்கள் சகோதரிகள் வந்து கையை பிடிச்சிட்டு கேட்பாங்க, ஏப்பா என் மகன் காணாம போய் இத்தனை வருஷம் ஆச்சுப்பா, நீங்க ஏதாவது செஞ்சு தர முடியுமா, யார்ட்டையாவது கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா, ஏதாவது விசாரிக்க முடியுமா, என் பையன் இருக்கானா இல்லையா, ஒரு தகவலாவது எனக்கு தெரிஞ்சா போதும்ப்பா, என் மனசு ஆறிடும், யார்ட்டையாவது கேட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லுற தாய்மார்களின் நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெற்றோர்கள், நம் வீட்டில் நம் தாய்க்கு அது போல நிலைமை வந்திருந்தால் நாம் இப்படித்தான் விட்டு கடந்து போவோமா? இன்று வரை தொடர்ச்சியாக அந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் அந்த மண்ணில் தமிழ் பிள்ளைகளை அந்த மண்ணில் அடையாளம் தெரியாதவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். வரலாறு மாற்றி எழுதப்படுகிறது, நம்முடைய தொடர்ச்சியாக நாம் சிதைக்கப்படுகிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இதற்காக பேசுவதற்கு இது குறித்து இன உணர்வோடு சிந்திக்கிற ஒருவனின் கையில் இந்த அதிகாரம் வராமல் எது ஒன்றையுமே மாற்ற முடியும். எது ஒன்றையும் பேசுறப்ப நான் பேசுற தம்பி அண்ணன்மாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2009 2010 பின்பாக இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பாக நாமும் கரும்புலியாக மாறி அல்லது அரசியல் தீர்வல்ல ஆயுதம்தான் தீர்வு என்று சொல்லி எங்கள் தலைவனை போல இந்த நிலத்தில்
ஒட்டுமொத்த இனத்தின் காவலன் எங்களுடைய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்று சொன்னால், இந்த வனத்தின் காவலனாக இருக்கக்கூடிய எங்களுடைய ஐயா சியான் வீரப்பனார் அவர்களை போல ஆயுதம்தான் தீர்வு என்று சொல்லி தூக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆயுதம் நீங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? வீரம் பிறந்த மண் இந்த மண். இந்த மண் காட்டுக்குள்ள நம்முடைய ஐயா வீரப்பனார் அவர்கள் ஒரு யானையை குறி பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க. யானையை குறி பார்க்கிறாரு ஐயா வீரப்பனார் அவர்கள். யானையை குறி பார்க்கறத யானை பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, பயந்து ஓடுமா. அப்படி ஓடும் போது பக்கத்துல மாட்ட யானை இருந்து சொல்லுவாராம், என்னன்னு, வீரப்பா யானை ஓடுது, வீரப்பா சீக்கிரம் சுடு, வீரப்பா யானை ஓடுது, வீரப்பா சீக்கிரம் சுடும் பாராம். துப்பாக்கியை இறக்கி கொண்டு நம்முடைய சியான் வீரப்பனார் சொல்லுவாராம், என்னை பார்த்து பயந்து ஓடுவது யானையாகவே இருந்தால் ஏங்கனுக்கு எறும்பா தான் தெரியுதும்பா. எப்படி? அப்படி இந்த நிலத்தில் வீரத்தின் விளைநிலவாக இருந்த ஐயா வீரப்பனார் அவர்களை போல, வடக்கே நக்சல்வாதிகள் போல, மாவோயிஸ்டுகள் போல ஆயுதம்தான் தீர்வு என்று தூக்குவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதையெல்லாம் மடைமாட்சி இல்லை, இந்த அரசியல் அதிகாரம்தான் நிரந்தரமான தீர்வை தரும் என்று சொல்லி எங்களை எல்லாம் தடம் பதித்து தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகள் எவரோடும் கூட்டணி இல்லை. கட்சி தொடங்கிய 2010 பேசிய வார்த்தையை 14 ஆண்டுகளை தாண்டி இன்றும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் காரணம் எங்கள் அண்ணன் சீமான் சத்தியத்தின் மகன். சத்தியம் ஒருபோதும் மாறாது, தோற்காது. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இதுவரை காசு பணம் இல்லாமல் எளிய பிள்ளைகள் எப்படி எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலி என்கிற அமைப்பை தொடங்கி தன் மக்களையே படையாக திரட்டி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, சீருடை கொடுத்து, களத்தின் நேர்மையை கற்றுக் கொடுத்து எப்படி களமாடி நின்றாரோ, உலகத்தின் 9 வல்லாதிக்க நாடுகள் தமிழனுக்கு எதிராக சண்டையிட்ட போதும் கூட 9 நாடுகளுக்கு எதிராக ஒற்றை தலைவனாக களத்திலே நின்று தன் மக்களையே படையாக கட்டிய தலைவர் பிரபாகரனை போல இந்த நிலத்தில் நாதியற்று கிடந்த என் போன்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அஜித்திற்கு பின்னால, தனுஷுக்கு பின்னால, சினிமாவிற்கு பின்னால், கிரிக்கெட்டுக்கு பின்னால் மோகத்தில் திரிந்த பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு தேர்தலிலும் கொண்டு போய் ஒவ்வொரு கட்சியில் போய் கூட்டணி வைத்து அடகு வைக்கின்ற தலைவனாக இல்லாமல் எங்களை அடைகாத்து வைக்கின்ற தலைவனாக சமகாலத்தில் எங்கள் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக வழிநடத்தி வருகிறார். அவர் கரம் பிடித்து நடக்கிற பிள்ளைகள் நாங்கள். உலகத்திலே கேட்பது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் எந்த கட்சி எதுவாக இருந்தால் இந்த மே 18 என்ற தினத்தை ஒவ்வொரு தமிழனும் நெஞ்சத்தில் பச்சை குத்திக் கொள்ள வேண்டிய தினம் மே 18 என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. காரணம், உலகத்தில் வேறு எந்த இனத்தில் அடி விழுந்தால் அந்த இனத்திற்காக பேசுவதற்கு ஒட்டுமொத்த உலகமே தேடி வருகிறது பெற்றோர்களே. ஆனால் தமிழ் பிள்ளைகள் நமக்கு விழுந்தால் நாம் தான் பேச வேண்டும். எனவே இதை திரும்ப திரும்ப நாம் பேசுவோம், பேசு பொருளாக மாற்றுவோம். இதை தொடர்ச்சியாக செய்தியாக நாம் உயிர் போர் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதையாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். காலம் நமக்கு வெகு அருகில் வந்திருக்கிறது. களம் நம் கைகளுக்குள் தான் இருக்கிறது. கட்டாயம் மாற்றம் வரும், அது வெகு விரைவில் வர இருக்கிறது. அந்த மாற்றம் பேசுகிற என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறது, உங்களுக்கும் தெரியும் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர், தமிழரின் தாகம், தமிழீழ தாயர்.